மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்தை நினைச்சு பாருங்க. கை உடைஞ்சா அந்த உடைந்த வெள்ளைக்கோடு எக்ஸ்ரேல எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே அப்பட்டமா தெரியும். ஆமா, ரொம்ப தெளிவா தெரியும். பிரச்சனை இங்கதான் இருக்கு அப்படின்னு மருத்துவர் சுட்டி காட்டுவார். மனித மனம் எப்பவுமே இந்த மாதிரி கண்கூடா தெரியற உடனே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை தான் ரொம்ப விரும்புறதா இருக்கு. கண்டிப்பா. நம்ம மூளை எப்பவுமே எளிமையான விளக்கங்களை தான் தேடும். ஆனா பாத்தீங்கன்னா மொழியோட உலகத்துக்குள்ள, குறிப்பா கவிதைகளோட உலகத்துக்குள்ள நம்ம நுழையும் போது அந்த எக்ஸ்ரே யந்திரம் முற்றிலும் செயலிழந்து போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மைதான். அங்க நேரடியான கோடுகள் கிடையாது. ஆமா, மறைபொருள்கள், குறியீடுகள், அப்புறம் ஆழமான உணர்வுகள் மட்டுமே அங்க இருக்கு. ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற வருங்கால ஆசிரியர்களான உங்களுக்கான சிறப்பு பயணம் இது. ஒரு ஆழமான தேடல் அப்படின்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு அலச போகும் அந்த மர்மமான ஆனா மிக அழகான இலக்கண நிலப்பரப்பு தான் அணி இலக்கணம். இது ஏதோ மனப்பாடம் செய்ய வேண்டிய சூத்திரங்களோட திகுப்பு கிடையாது. கண்டிப்பா இல்ல. அணி அப்படிங்கிற சொல்லுக்கே அழகு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு சாதாரண செய்தியை ஒரு மனிதனோட அன்றாட உணர்வுகளை கவிஞர்கள் எப்படி வார்த்தை ஜாலங்களால அழகுபடுத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கிற ஒரு உளவியல் தேடல் இது. மிக சரியான தொடக்கம். நாம ஏன் ஒரு செய்தியை நேரடியா சொல்லாம இப்படி வளைத்து அலங்கரித்து சொல்லணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, அந்த கேள்வி பலருக்கும் வரும். ஏன் இப்படி சுத்தலா சொல்லணும்? அதாவது, மனித மூளை எப்பவுமே ஒரு புதிய விஷயத்த கத்துக்க தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழைய விஷயத்தோட அதை தொடர்பு படுத்தி பார்க்க விரும்பும். இதுதான் மனித சிந்தனையோட தொடக்க புள்ளி. ஓஹோ, அப்ப அந்த தொடர்பை உருவாக்குறது தான் இலக்கணமா? ஆமா, இந்த தொடக்க புள்ளிய தான் இலக்கணத்துல நாம ஒப்பீடுகளின் உலகம் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்தோட முதல் படியே உவமை அணிதான். உவமை அணி, அதாவது ஒப்பிட்டு சொல்றது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. தெரியாத ஒன்ன தெரிஞ்ச ஒன்ன கொண்டு விளக்குவது. ரெண்டு பொருள்களை ஒப்பிடும்போது போல, புரைய, அன்ன, இன்ன, கடுப்ப அப்படின்னு பல உவம உருபுகள் இருக்கு. அது இந்த உருபுகள்லாம் வெளிப்படையா வருமா? ஆமா, வெளிப்படையா வந்தா அது உவமை அணி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லுத பார்த்தா கவிஞர்கள் ஒரு விஷயத்த நேரடியா சொல்ல தயங்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அப்படியெல்லாம் தயக்கம் கிடையாது. இல்ல, இப்ப உதாரணமா மயில் போல ஆடினாள் அப்படின்னு ஒரு வர்ணனை வருது. அங்க ஆடிய பெண்ணோட நடனத்தை நேரடியா புகழாம ஏன் மயில துணைக்கு கூப்பிடணும்? ஏன்னா அந்த பெண்ணோட நடனத்தை பார்க்காத ஒருத்தருக்கு அந்த அழகை எப்படி புரிய வைக்கிறது? அதுவும் சரிதான். மயில் தோகை விரித்து ஆடும் அந்த நளினம் நம்ம எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்ச ஒரு காட்சி இல்லையா? அந்த பொதுவான காட்சியை பயன்படுத்தி இந்த புதிய பெண்ணோட நடனத்தை உங்க கண்முன் நிறுத்துறார் கவிஞர். ஓ, அப்போ இது தயக்கம் இல்ல, இது ஒரு பாலம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. திருக்குறள்ல தேடினா இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கிடைக்கும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. ஓ, ரொம்ப பிரபலமான குறள் இது. தன்னை அவமதிப்பவர்களை பொறுத்துக்கணும் அப்படிங்கறத எப்படி விளக்குவது? தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் பூமிய காட்டுறார் வள்ளுவர். இங்க கவனிக்க வேண்டியது அந்த நிலம் போல அப்படிங்கிற வார்த்தை தான். ஆமா, அதுல அந்த உவம உருபு எந்தவித தடையும் இல்லாம வெளிப்படையா வந்திருக்கு. இதுதான் உவமையோட அடிப்படை இலக்கணம். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, பூமியை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? மலையோ கடலோ கூட இருக்கே. மலைய வெட்டினா அது எந்த பலனும் தராதே. உண்மைதான். அதனாலதான் பூமிய சொல்றார். ஆமா, பூமி தன்னை வெட்டுபவனுக்கே தன்மடியிலே இடமளிக்குது. அந்த உச்சகட்ட பொறுமைய விளக்கத்தான் பூமி அப்படிங்கிற ஓமை தேவைப்படுது. மிகச்சரியான விளக்கம். இது புரியுது. ஆனா இந்த போல அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்துறது ஒரு கட்டத்துல ஒரு சலிப்பை தராதா? ஓமைக்கும் ஓமையத்திற்கும் நடுவுல எப்பவுமே ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி தோணுதே. அந்த இடைவெளியை உடைக்கத்தான் கவிஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்னாங்க. அதுதான் உருவகாணி. உருவகாணி, அதாவது அந்த இடைவெளியை நீக்கிறது. ஆமா, உவமை வேறு உவமேயம் வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்காம ரெண்டும் ஒன்னே அப்படின்னு தோன்ற மாதிரி சொல்றது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா? இப்போ நீ சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றது ஒரு பாதுகாப்பான ஒப்பீடு. ஆனா அந்த திரைய விலக்கிட்டு நேரடியா நீதான் சிங்கம் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றதுதான் உருவகம். ஓஹோ, இப்ப நல்லா புரியுது. நம்ம பாடத்திட்டத்துல உள்ள ஒரு பாடல் பாருங்க. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக அப்படின்னு ஒரு அறநெறிச்சர பாடல் இருக்கு. இதுல இனிய சொல் வேறு விளைநிலம் வேறு அப்படின்னு கவிஞர் பிரிக்கல, அப்படிதானே? ஆமா, இனிய சொல்தான் அந்த விளைநிலமே அப்படின்னு ஒரு முழுமையான பிணைப்பை உருவாக்குறார். கேட்கும்போதே அந்த வார்த்தைகளோட அழுத்தம் நல்லா புரியுது. ரெண்டும் கலந்து ஒன்னா மாறுவது உருவகம். சரி,
தெரிஞ்ச பொருளை வச்சு ஒப்பிடுவது உவமை. ஆமாம். ஆனா உலகத்திலே இல்லாத ஒன்ன கற்பனையோட உச்சத்துக்கு சென்று ஒப்பிட்டா அதை எப்படி வகைப்படுத்துறது? கவிஞர்களோட கற்பனைக்கு எல்லையே கிடையாது. அப்படி உலகத்துல இல்லாத ஒரு பொருளை கற்பனையா உருவாக்கி அத ஒரு நிஜமான நிகழ்வோட ஒப்பிடுவத இல்பொருள் ஊமையணி அப்படின்னு சொல்றோம். இல்பொருள் உவமையணி பேர்லயே அந்த அர்த்தம் இருக்கு. ஆமா. இப்போ பொன்மழை பொழிந்தது போல அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. உலகத்துல எங்கேயாவது தங்கத்துல மழை பெய்யுமா? கண்டிப்பா பெய்யாது. இயற்கையோட விதிகளுக்கே அது முரணானது. ஆனா அளவற்ற செல்வம் கிடைப்பதை குறிக்க மனித மனம் இப்படி ஒரு கற்பனைய உருவாக்குது. திருக்குறள்ல ஒரு அற்புதமான காட்சி இருக்கு. எந்த குறள்னு சொல்ல முடியுமா? வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படிங்கிற குறள் தான். ஓ, இது அந்த பசுமாடு புலித்தோல் போர்த்திய கதை அப்படிதானே? சரியா புடிச்சிட்டீங்க. மனத்தை கட்டுப்படுத்துற வலிமை இல்லாத ஒருவன் தவக்கோலத்துல இருப்பது ஒரு பசுமாடு புலியோட தோள போர்த்திக்கிட்டு பயிர மேய்வத போன்றது அப்படின்னு சொல்றார். உலகத்துல எந்த பசுவும் புலித்தோலை போர்த்து கொண்டு வலம் வராது. இது முழுக்க முழுக்க வள்ளுவரோட சிந்தனையில உதித்த ஒரு கற்பனை படிமம் இல்லையா? ஆமா, இதுதான் இல்பொருள் உவமையணி. அந்த புலித்தோல் போர்த்திய பசு அப்படிங்கிற உருவகம் எவ்வளவு வலிமையான ஒரு எச்சரிக்கையா இருக்கு. ஏமாற்று வேலை செய்யற ஒருத்தனை இதை விட கூர்மையா விமர்சிக்கவே முடியாது. உண்மைதான். சரி, இது வரைக்கும் நாம போல அப்படிங்கிற வார்த்தை வெளிப்படையா வரத பார்த்தோம். ஆனா மனிதர்கள் எப்பவுமே எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா சொல்றத விரும்புறது இல்லையே. அது மனித இயல்பு. கவிஞர்கள் தங்களோட புத்திசாலித்தனத்தை காட்ட அல்லது வாசகர்களோட மூளைக்கு வேலை கொடுக்க இந்த இணைக்கும் வார்த்தைகளை மறைத்து வைப்பாங்களா? நிச்சயமா மறைச்சு வைப்பாங்க. அந்த சுவாரஸ்யமான விளையாட்டுக்கு இலக்கணத்துல எடுத்துக்காட்டு உவமையணி அப்படின்னு பேரு. எடுத்துக்காட்டு உவமையணி? இது எப்படி வேலை செய்யும்? இதுல உவமை ஒரு தொடரா வரும், உவமையும் ஒரு தொடரா வரும். ஆனா அவற்றுக்கு இடையே பாலம் போல செயல்பட வேண்டிய போல அல்லது அது போல அப்படிங்கிற உமமுருபு மறைஞ்சு வரும். ஓ, அப்ப நாம தான் அந்த பாலத்தை கட்டணுமா? ஆமா, வாசகம்தான் தன் அறிவை பயன்படுத்தி அந்த பாலத்தை கட்டணும். தொட்டணைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிற குறளை எடுத்துக்குவோம். இதுல தோண்டும் அளவிற்கேற்ப கிணற்றில் நீர் ஊறும் இது முதல் வாக்கியம். சரியா சொன்னீங்க. கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு வளரும். இது இரண்டாவது வாக்கியம். இந்த 2 வாக்கியங்களுக்கும் இடையில எந்த நேரடி இணைப்பும் இல்ல. ஓஹோ, நாம் தான் படிக்கும்போது மணற்கேணி ஊறுவது போல அறிவு ஊறும் அப்படின்னு அந்த இணைப்பை உருவாக்கிக்கிறோம். அதேதான். வாசகனை சாதாரணமாக எண்ணாம அவனுக்கும் ஒரு பங்கு அளிக்கும் இந்த உத்தி ரொம்ப அற்புதமா இருக்கு. பண்ணெண்ணாம் பாடற்கியை வின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிற குறளும் இதே வகையைச் சேர்ந்ததுதானே? கண்டிப்பா, இதுவும் அதே வகைதான். பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால என்ன பயன்? அப்புறம் இரக்கம் இல்லாவிட்டால் கண்ணால் என்ன பயன் அப்படின்னு அடுத்த கேள்வி. நாம் தான் அது போல அப்படிங்கிற வார்த்தையை நடுவுல வச்சு பொருள் கொள்ளணும். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எடுத்துக்காட்டு ஊமை அணியில வாசகன் ஒரு வார்த்தையை மட்டும்தான் நிரப்புறான். ஆமாம். ஆனா பாத்தீங்கன்னா கவிஞர் ஒரு பெரிய ஓவியத்தை பாதி மட்டும் வரைஞ்சிட்டு மீதிய உங்க கற்பனைக்கே விட்டுட்டா எப்படி இருக்கும்? பாதி மட்டும் வரையறதா? அது கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. அதுதான் ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு பொருள். கூறப்படும் இரு பொருள்கள்ல ஒன்ன மட்டும் உருவகப்படுத்தி அதோடு தொடர்புடைய மற்றொன்றை உருவகப்படுத்தாம அப்படியே விட்டு விடுவது. அது ஏன் பாதி மட்டும் அப்படி பண்ணணும்? முழுமையா சொன்னா என்ன குறைஞ்சிர போகுது? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இத ஒரு மனோதத்துவ கோணத்துல நீங்க அணுகணும். மனோதத்துவ கோணமா? எப்படி? முழுமையா சொல்லப்பட்ட ஒரு கருத்தை விட நாமளே சுயமாக கண்டுபிடிக்கும் ஒரு உண்மைதான் நம்ம மனசுல ஆழமா பதியும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கலுமமே கட்டளைக்கல் அப்படிங்கிற குறளை பாருங்க. ஆமா, ஒருவரோட பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரோட செயல்களை உரைகள் அப்படின்னு இதுல சொல்றாரு. பழங்காலத்துல பொண்ணோட தரத்தை அறிய உரைக்கல்ல தேய்ச்சு பாப்பாங்க. இங்கே வள்ளுவர் மனிதர்களோட செயல்களை உரைக்கல்லாக, அதாவது கட்டளை கல்லாக உருவகப்படுத்திட்டார். ஆனா அந்த உரைக்கல்லில் தேய்க்கப்படும் பொன் எது? அதுதான் விஷயமே. அந்த மனிதர்களோட பண்புகளை அவர் பொன்னாக உருவகப்படுத்தல. அதை நம்முடைய புரிதலுக்கே விட்டுட்டார். ஓ, பாதி உருவகம் மட்டுமே வெளிப்பட்டிருக்கு. ஆமா, இதே போல அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் அப்படிங்கிற வாக்கியத்துல
அறிவ விளக்காக உருவகப்படுத்தியவர் அறியாமையை இருளாக உருவகப்படுத்தாம விட்டதும் இந்த ஏகதேச உருவகத்தோட தந்திரம்தான். இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம மூளை அந்த இருட்டடை பகுதியை தானாகவே வெளிச்சம் போட்டு கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற திருப்தி தான் இந்த கவிதையோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அந்த தேடல் ரொம்ப முக்கியம். சரி, பாதி சொல்றத பார்த்தோம். ஆனா சம்பந்தமே இல்லாம உன்னை கூறி அதன் மூலம் வேறொரு ஆழமான விஷயத்த புரிய வைக்கும் அந்த பழமொழி போன்ற உத்தி பற்றி பேசுவோமே. ஓஹோ, அது பெரிதுமொழிதல் அணி. உவமையை மட்டும் சொல்லி அதன் மூலம்தான் கூற வந்த பொருளை மறைமுகமாக உணர வைப்பது. இது அந்த சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி தானே? அதேதான். அங்க யாரும் நிஜமான சுவரை பற்றியோ இல்ல ஓவியத்தை பற்றியோ பேசுறதில்ல. ஆமா, உடல்நலம் இருந்தால்தான் உழைக்க முடியும் அல்லது கையில மூலதனம் இருந்தால்தான் தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கிற நிஜமான அறிவுரைய ஒரு உவமையோட பொறுவையில சொல்றோம். சரியா சொன்னீங்க. திருக்குறள்ல கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படிங்கிறது இதோட மிகச்சிறந்த வடிவம். வலிமையான சக்கரங்களை கொண்ட தேர் கடல்ல ஓடாது, அப்புறம் கடல்ல ஓடும் கப்பல் தரையில ஓடாது அப்படின்னு ஒரு உண்மையை மட்டும் வள்ளுவர் இதுல சொல்றார். ஆமா, அதுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை நாம தான் புரிஞ்சுக்கணும். இதோட பின்னால் இருக்கிற உளவியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தர்கிட்ட நேரா போய் நீ இந்த வேலைக்கு லாயக்கல்ல, உனக்கு ஏற்ற இடத்துல போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா அவர் மனம் ரொம்ப புண்படும். கண்டிப்பா புண்படும். ஆனா கப்பல் தரையில ஓடாது அப்படிங்கிற ஓமையை சொல்லும்போது அவர் தானாகவே ஓஹோ நாம நமக்கான சரியான களத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு உணர்ந்துக்கிறார். ஆமா, அதுதான் இந்த அணியோட பலம். வருங்கால ஆசிரியர்களான நீங்க வகுப்பறையில மாணவர்களை கையாள இந்த உத்தியை கண்டிப்பா பயன்படுத்தலாம். இது வெறும் இலக்கணம் மட்டும் இல்ல, இது ஒரு சிறந்த கற்பித்தல் முறை. அதுதான் மொழியோட மகத்துவம். இதுவரைக்கும் நாம அர்த்தங்களோட ஆழத்தை அப்புறம் குறியீடுகளை பார்த்தோம். ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா கவிஞர்கள் அர்த்தங்களை மட்டும் வச்சு விளையாடுபவர்கள் கிடையாது. சொற்களோட ஒலியையும் அமைப்பையும் கூட ஒரு மாயாஜாலம் போல பயன்படுத்துவாங்க. ஓ, அதென்ன புது உத்தி? அந்த அமைப்பை விளக்குற அணிய பின்வருநிலை அணி அப்படின்னு சொல்றோம். ஒரு செய்யுள்ள முன்வந்த சொல்லோ அல்லது பொருளோ மீண்டும் மீண்டும் அழகை கூட்டினா அது பின்வருநிலை அணி. பின்வருநிலை அணியில வேற வகைகள் இருக்கா? ஆமா, இதுல 3 நுட்பமான பிரிவுகள் இருக்கு. முன்வந்த சொல்லே மீண்டும் வருவதா? அது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி ஒருவித தொய்வை எழுத்துறதாதா? அப்படி தோணும். ஆனா அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுலதான் கலையே இருக்கு. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல் வகையான சொல் பின்வருநிலை அணிய பாருங்க. முன்வந்த சொல் மீண்டும் மீண்டும் வரும். ஆனா ஒவ்வொரு முறையும் வேறு வேறு பொருளை தரும். ஓ, ஒன்றே சொல் பல அர்த்தமா? ஆமா. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறள்ல பாத்தீங்கன்னா துப்பு அப்படிங்கிற சொல் 5 முறை வருது. 5 முறையா? ஆச்சரியமா இருக்கே. ஆனா உண்பவர் நல்ல உணவு உண்பது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அர்த்தத்துல முழங்குது. இது தொய்வு கிடையாது, இது ஒரு தாளக்கட்டு. அடடே, ஒரே சொல் பல வேடங்கள்ல வருது. ரொம்ப அருமை. அப்படி என்றால் வெவ்வேறு சொற்கள் ஒரே பொருளை தந்தால் அது எந்த வகை? அது பொருள் பின்வருநிலை அணி. சொற்கள் மாறுபடும், ஆனா அது சுட்டிக்காட்டும் மைய பொருள் ஒண்ணுதான். இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெழிழ்ந்தன நேர்முகை முல்லை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இதுல அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன அப்படின்னு 3 வெவ்வேறு வினைச்சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா கவனிச்சிங்க. ஆனா இவை அனைத்திற்கும் மலர்ந்தன அப்படிங்கிற அந்த ஒரு பொருள்தான். மலர்கள் விரிவதை கூட வெவ்வேறு கோணங்கள்ல காட்ட கவிஞர் சொற்களை வளைக்கிறார். நீங்க கவனிச்சிங்களா? ஒரே சொல் பல அர்த்தம் தந்தா சொல் பின் வருநிலை, பல சொற்கள் ஒரே அர்த்தம் தந்தா பொருள் பின் வருநிலை. ஆமா, சரியா தொகுத்துட்டீங்க. அப்படி என்றால் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அதே அர்த்தத்தையே தந்தா அத சொற்பொருள் பின்வருநிலை அணி அப்படின்னு அழைக்கலாமா? உங்க யூகம் 100க்கு 100 சரி. சொல்லும் பொருளும் மீண்டும் மீண்டும் பல இடங்கள்ல மாறாம வருவதுதான் இது. இதுக்கு ஒரு குறள் உதாரணம் சொல்லுங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற குறள்ல செல்வம் அப்புறம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன. ஓ, ரெண்டுமே செல்வத்தை தான் குறிக்குதா? ஆமா. அதே போல எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படிங்கிற குறள்ல விளக்கு அப்படிங்கிற சொல் பலமுறை அதே ஒளியைத் தரும் விளக்கு அப்படிங்கிற பொருளையே ஆழமா பதிக்குது. அப்போ தேர்வில் இந்த குறள்களை கொடுத்து கேள்விகள் வரும்போது
அந்த சொல் மாறுதா இல்ல பொருள் மாறுதா அப்படின்னு நீங்க நுட்பமா ஆராயணும். ரொம்ப முக்கியமான குறிப்பு அது. அடுத்ததா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. கவிஞர்கள் எப்பவுமே சொற்களை பக்கம் பக்கமா அடுக்கி வைப்பாங்களா? இல்ல, அப்படி இல்ல, படையலாது. அல்லது ஒரு பட்டியலை தயாரிப்பது போல துல்லியமாக வரிசைப்படுத்தி வைக்கும் வழக்கம் இலக்கணத்துல இருக்கா? இருக்கு. அதற்கும் ஒரு பிரத்யேக அணி இருக்கு. அது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்றோம். நிரல் நிறை அணி அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லையும் பொருளையும் நேர் வரிசையாக நிறுத்தி அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது. நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். ஓ, வரிசையா நிறுத்துறதா? புரியுது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இங்க வள்ளுவர் எப்படி கட்டிடக்கலைஞர் போல சொற்களை அடுக்கியுள்ளார் பாருங்க. ஆமா, அன்பு அறம் அப்படிங்கிற சொற்களை முதல்ல நிறுத்தி அதுக்கேற்ற பண்பு பயன் அப்படின்னு கீழே வரிசையாக பொறுத்துறார். சரியா சொன்னீங்க. அன்புக்கு பண்பும் அறத்திற்கு பயனும் அப்படின்னு நேராக கோடு கிழித்து இணைக்கணும். இது சிந்தனையோட தெளிவை காட்டுது. அன்பும் அறனும் பண்பும் பயனும் வாசிக்கும் போதே அந்த அமைப்பு ஒரு அடுக்ககம் போல கச்சிதமா பொருந்துது. உண்மைதான். சரி, நாம பல கட்டமைப்புகளை பார்த்தோம். ஆனா ஒரு இருட்டான பெரிய அறையில ஒரு மூலையில விளக்க வச்சா அது அந்த அறை முழுவதுக்கும் வெளிச்சம் தருமே, அத போல செயல்படும் ஒரு அணியை பற்றி படிச்சிருக்கேன். அது எப்படி சாத்தியப்படுத்துறாங்க? நீங்க சொல்றது தீவக அணி. தீவகம் அப்படின்னா விளக்கு அப்படின்னு அர்த்தம். ஓ, தீவகம்னா விளக்கா? அருமையான பேரு. ஒரு செய்யுளோட எங்கோ ஓரிடத்தில் நிற்கும் ஒரு சொல் அந்த செய்யுளோட பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி முழு பொருளையும் விளக்குவது. எப்படி ஒரு வார்த்தை அப்படி பண்ண முடியும்? ஒரு போர் நடக்கும் காட்சி. சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது. இதுல சேந்தன அப்படின்னா சிவந்தன அப்படின்னு பொருள். அரசனோட கண்ணங்கள் கோபத்தால் சிவந்தனா, அப்படிதானே? ஆமா, அத்தோட அந்த வார்த்தை முடிஞ்சு விடல. அந்த ஒற்றை சொல் பாடலோட கீழே சென்று அரசனின் கண்கள் சிவந்ததால் அவனது வீரர்களின் ஈட்டிகள் இரத்தத்தால் சிவந்தன, பறவைகளின் அலகுகள் சிவந்தன அப்படின்னு பல வரிகளுக்கு விளக்கமா பாயுது. அடடா, அந்த ஒரு சொல் இல்ல அப்படின்னா முழு பாடலும் இருண்டுடும் போல இருக்கு. ஆமா, அந்த ஒரு வார்த்தை தான் அந்த முழு பாடலுக்கும் வெளிச்சம். ஒரு வார்த்தை எப்படி ஒரு கவிதை முழுவதையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு. சரி, வார்த்தை விளையாட்டுகளை பற்றி பேசும்போது நம்முடைய அன்றாட வாழ்வில நாம அதிகம் பயன்படுத்துற ஒரு உத்தி நினைவுக்கு வருது. ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் வரும்படி பேசுவது. திரைப்பட நகைச்சுவைகள்ல கூட நாம இதை நிறைய ரசிக்கிறோமே. ஆமா, இலக்கியத்துல இதை இரட்டுற மொழிதல் அணி அல்லது சிலேடை அப்படின்னு மிகவும் கௌரவமான இடத்துல வச்சிருக்காங்க. சிலேடை அப்படின்னா எல்லாருக்கும் டக்குன்னு புரியும். ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் 2 பொருள் படும்படி அமைவது. காளமேக புலவரோட ஓடும் இருக்கும் அதன் வாய் விழுத்திருக்கும் அப்படிங்கிற பாடல் ஒரு ஆகச்சிறந்த சிலேடை. ஓ, இந்த பாட்டு எனக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு வரிய காட்டி இது தேங்காய பற்றியதா அல்லது நாய பற்றியதா அப்படின்னு கேட்டா ரெண்டுக்குமே இது பொருந்தும். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. தேங்காயில வெளியே ஓடு இருக்கும், உள்ள சத வெளுத்திருக்கும். அதே மாதிரி நாய் ஓடிக்கிட்டே இருக்கும் அல்லது சோர்வா ஓரிடத்துல இருக்கும். அதோட வாய் திறந்திருக்கும் போது உள்ள வெளுத்திருக்கும். இப்படி தொடர்பே இல்லாத 2 உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருள்களை ஒரே வரியில இணைப்பது மாபெரும் கற்பனை திறன். உண்மையிலேயே இது மூளைக்கு சிறந்த பயிற்சியா இருக்கு. சரி, நாம கற்பனை உலகத்திலையும் சொற்களோட தந்திரங்களையும் நிறைய பயணிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நிஜ உலகத்துக்கு, மனிதர்களோட உண்மையான உணர்ச்சிகளுக்கு வருவோம். கண்டிப்பா வரலாம். நாம நம்ம நண்பர்களை கிண்டல் செய்யும்போது ஒருத்தரை புகழ்வது போல திட்டுவோம் இல்லையா? நீ பெரிய ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி செலவு பண்ற அப்படின்னு சொல்லுவோம். இந்த முரண்பட்ட உணர்வுகளை கவிஞர்கள் எப்படி இலக்கணத்துல அடைக்கிறாங்க? மனித உணர்வுகளோட இந்த முரண்பாட்டை வஞ்ச புகழ்ச்சி அணி ரொம்ப அழகா படம் பிடித்து காட்டுது. வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்ற மாதிரி திட்டுறது? ஆமா, புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் இதோட இயல்பு. இது சாதாரண கிண்டல் கிடையாது, மிகவும் கூர்மையான ஒரு விமர்சனம். அப்படியா? எப்படி சொல்றீங்க? தேவரனையர் கயவர் அவருந்தாம் மேவன்ன செய்தொழுகலான் அப்படிங்கிற குரல் இதுக்கு சிறந்த உதாரணம். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு முதல்ல புகழ்வது போல தொடங்கும். வாசிக்கிறவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், எப்படி கயவர்களை தேவர்கள் ஆக்கலாம் அப்படின்னு. ஆனா அடுத்த வரியில பாத்தீங்கன்னா, தேவர்களை போல கயவர்களும் எந்த அறநெறிகளுக்கும் கட்டுப்படாம தங்கள் விரும்பியதை செய்வாங்க அப்படின்னு கூறி அவர்களை மிக கீழ்த்தரமாக பழிப்பதே வள்ளுவரோட நோக்கம். ஓஹோ,
இதுதான் புகழ்வது போல பழிப்பது. அதாவது உன்னை நான் புகழ்கிறேன் அப்படின்னு நம்ப வச்சு கடைசியில தலையிலே அடிப்பது போல ஒரு உத்தி. ஆமா, ரொம்ப சரியான வார்த்தை. அப்படியென்ற பழிப்பது போல புகழ்வது எப்படி இருக்கும்? கபிலர் பாடிய பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் அப்படிங்கிற பாடல கவனிங்க. ஓ, பாரி வள்ளலை பற்றிய பாடலா? ஆமா, புலவர்கள் எல்லாரும் பாரிய மட்டும் ஏன் புகழ்கிறீர்கள், உலகை காக்க மழையும் இருக்கிறதே அப்படின்னு பாரிய குறை சொல்றது போல கோபப்படுவார் கபிலர். பாரிய அவர் குறை சொல்றாரா? இல்ல, அதோட உட்பொருள் என்னன்னா, கைமாறு கருதாங்கள் கொடுக்கும் மழையோட தன்மைக்கு இணையான கொடை வள்ளல் பாரி அப்படின்னு அவனை புகழ்வதுதான். இது ஒரு விதமான மறைமுக அன்பை காட்டுது இல்லையா? நிச்சயமா. சரி, முரண்பாடுகளை பத்தியே பேசும்போது 2 பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை சொல்லிட்டு திடீர்னு ஒன்ன மட்டும் உயர்த்தி பிடிப்பாங்களே, அது என்ன உத்தி? அத வேற்றுமை அணி அப்படின்னு பிரிக்கிறோம். 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றை வேறுபடுத்தி காட்டுவது. வேற்றுமை அணி. சரி, இதுக்கு என்ன உதாரணம்? தீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. தீ அப்புறம் சுடுசொல் ஆகிய 2மே மனிதனை சுடும் தன்மை கொண்டவை அப்படிங்கிறது ஒற்றுமை. ஆனா தீயினால் சுட்டப்புண் காலப்போக்கில் ஆறிவிடும், நாவினால் சுட்டவடு ஒருபோதும் ஆறாது அப்படின்னு பிரித்து சுடுசொல்லோட வீரியத்தை வேறுபடுத்தி காட்டுறதால இது வேற்றுமணி ஆகுது. மிக அருமையா விளக்குனீங்க. இது ரொம்பவும் ஆழமான தத்துவம். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த உவமை, உருவகம், சிலேடை எல்லாமே ஏதோ ஒரு வகையில கவிஞனோட சொந்த கற்பனையா ஒரு மிகைப்படுத்தலா தான் இருக்கு. ஆமா, பெரும்பாலும் கற்பனை தான். கவிஞன் என்பவன் எப்பவுமே பொய்களை சுவையாக சொல்பவன் தானா? உள்ளதை உள்ளபடி காட்டும் யதார்த்தத்தை பேசும் இயல்பான அணிகள் எதுவும் இலக்கணத்துல இல்லையா? இயற்கையோட உண்மையான அழகே எந்த ஒப்பனையும் இல்லாம இருப்பதுதானே. இலக்கணமும் அதை மதிக்குது. அது இயல்பு நவிர்ச்சி அணி அல்லது தன்மை அணி அப்படின்னு சொல்றாங்க. இயல்பு நவிர்ச்சி அணி உள்ளதை உள்ளபடி சொல்றது. ஆமா, எவ்வகை பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதோட உண்மையான இயல்புத்தன்மையை கேட்பவர்களோட மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படிங்கிற பாடலை நினைவுபடுத்தி பாருங்க. ஓ, இந்த பாட்டு குழந்தைகளுக்கான பாட்டு ரொம்ப இயல்பா இருக்கும். ஆமா, பசியும் கன்றும் விளையாடுவதை எவ்வித மிகைப்படுத்தலும் இல்லாம ஒரு கேமராவில படம் பிடிப்பது போல உள்ளபடி காட்டுது. நிஜமாமே இதுல எந்த மிகைப்படுத்தலும் இல்ல. இதைவிட உணர்ச்சிகரமான ஒரு காட்சி சிலப்பதிகாரத்துல இருக்கு. கோவலனை கொன்ற பின் அரண்மனைக்கு வரும் கண்ணகியோட தோற்றத்தை மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் அப்படின்னு இளங்கோவடிகள் வர்ணிக்கிறார். மெய்யிற் பொடியும் கேட்கும்போதே கண்ணகியோட ஆவேசமான தோற்றம் கண்முன் நிழலாடுது. ஆமா, தூசி படிந்த உடலும் விரிந்த கூந்தலுமாக நின்ற அவளது பெருந்துயரத்தை எந்த உவமையுமின்றி அதோட இயல்பிலேயே படம் பிடித்து காட்டுறார். அந்த யதார்த்தமே மனதை உலுக்குது. எந்த அலங்காரமும் இல்லாததுதான் அங்க மிகப்பெரிய அலங்காரமாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா அதே சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இன்னொரு காட்சியும் அமைச்சிருக்காரே. மதுரை நகருக்குள் கோவலனும் கண்ணகியும் நுழையும் போது கோட்டை மதில் மேலிருந்த கொடிகள் காற்றில் அசைந்தன. ஆமா, அந்த காட்சி ரொம்ப பிரபலமானது. அத அவர் எப்படி வர்ணிக்கிறாரு? மதுரைக்குள் வரவேண்டாம் என்று கொடிகள் கைகளை அசைத்து தடுத்தன அப்படின்னு சொல்றாரே. இது முற்றிலும் கற்பனை அல்லவா? இது எந்த வகை இலக்கணம்? உங்க கூர்மையான கவனிப்புக்கு என் பாராட்டுக்கள். இயற்கை நிகழ்வின் மீது கவிஞன் தன் சொந்த குறிப்பை, தன் உணர்ச்சியை ஏற்றி சொல்வதுதான் தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணி, அதாவது தன் குறிப்பை ஏற்றுவது. ஆமா, கோட்டை மதில் மேல் கொடிகள் காற்றில் அசைவது ஒரு இயல்பான நிகழ்ச்சி. ஆனா இளங்கோவடிகள் போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்றாரு. அந்த நகருக்குள் வந்தா கோவலனுக்கு கொலைக்களம் காத்திருக்கிறது அப்படிங்கிற சோகத்தை இயற்கையின் மேல் ஏற்றி கொடி வரவேண்டாம் அப்படின்னு தடுப்பதாக தன் கற்பனையை புகுத்துறார். ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுதான் நான் கேட்க நினைச்சேன். இது ஒரு விதத்துல வாசகனை ஏமாற்றுவது போல ஆகாதா? கொடி சாதாரணமா தானே அசைது, கவிஞர் ஏன் தன் உணர்ச்சி அதன் மேல் திணிக்கிறார்? இலக்கியம் அப்படிங்கிறது வெறும் தகவல் தொடர்பு கிடையாது, அது உணர்வுகளோட பரிமாற்றம். தற்குறிப்பேற்ற அணி உணர்ச்சிகரமான உண்மையை சொல்லுதே தவிர நடப்பியல் உண்மையா அல்ல. ஓ, உணர்ச்சிகரமான உண்மை, இது நல்ல பதமா இருக்கு. சிலப்பதிகாரத்துல மெய்யிற் பொடியும் அப்படின்னு கண்ணகியோட துயரத்தை சொல்லும்போது தன்மை அணிய கையாள்றார், யதார்த்தத்தை உள்ளபடி பேசுறார். ஆமா, அத நாம பார்த்தோம். அதே காப்பியத்துல போருடன் தெடுத்த அப்படின்னு வரும் இடத்துல தற்குறிப்பேற்ற அணிய கையாளுறார்.
வருங்கால ஆசிரியர்களான நீங்க தேர்வுல விடையளிக்கும் போது கவிஞன் ஒரு சூழல்ல யதார்த்தத்தை பேசுறானா அல்லது தன் உணர்வை புகுத்துறானா அப்படிங்கறத தெளிவா பிரித்தறியணும். கண்டிப்பா. இத நாம குழப்பிக்க கூடாது. மிக தெளிவான விளக்கம். இன்னைக்கு நாம வெறும் விதிகளையும் சூத்திரங்களையும் மட்டும் படிக்கல. ஆமா, அதுக்கு மேல நிறைய விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். கவிஞர்கள் மனித உணர்வுகள, இயற்கையோட அழக, வாழ்க்கையோட முரண்பாடுகளை எப்படி வெவ்வேறு கோணங்கள்ல வார்த்தைகளால செதுக்கினாங்க அப்படிங்கிற கலைய ஆழமா உணர்ந்துகிட்டோம். உண்மைதான். ஒரு செய்திய நேரடியாக சொல்வதற்கும் அதை ஓமையாக, உருவகமாக, சிலேடையாக, வஞ்சப்புகழ்ச்சியாக மாற்றுவதற்கும் பின்னால் உள்ள மனித உளவியலை புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் நாம அடைய வேண்டிய இலக்கு. இலக்கணம் அப்படிங்கிறது மொழிய பூட்டி வைக்கும் சிறைச்சாலை கிடையாது. அப்புறம் என்ன? அது மொழியை அழகுபடுத்தும் சிற்பக்கூடம் அப்படின்னு உணரும்போது எந்த தேர்வும் உங்களுக்கு எளிதாகிவிடும். திருக்குறள் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்க காரணம் அதோட அறக்கருத்துகள் மட்டுமல்ல. அந்த அறத்தை எந்த போர்வையில எந்த அணியில வச்சு வள்ளுவர் நமக்கு தந்தார் அப்படிங்கிற கட்டமைப்பு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100க்கு 100 உண்மை. இதுவரைக்கும் நடந்த இந்த உரையாடல் உங்களுக்கு புதிய வெளிச்சத்தை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வருங்கால ஆசிரியர்களான நீங்க நாளை ஒரு வகுப்பறைக்கு செல்லும்போது மாணவர்களுக்கு இந்த இலக்கண விதிகளை வெறும் மனப்பாட பகுதியாக கற்பிக்க வேண்டாம். கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. அவங்களோட அன்றாட பேச்சுல, அவங்க பார்க்கும் திரைப்பட வசனங்கள்ல, கேட்கும் பாடல்கள்ல எத்தனை அணிகள் ஒளிந்திருக்கு அப்படின்னு தேடச் சொல்லுங்க. அது ஒரு அருமையான பயிற்சி. ஆமா, அவங்க நண்பர்களை கிண்டல் செய்யும் வார்த்தைகள்ல உள்ள வஞ்ச புகழ்ச்சியை கண்டுபிடிக்க சொல்லுங்க. மொழியோட இந்த அழக, இந்த எக்ஸ்ரேல பிடிபடாத மாயாஜாலங்களை ரசிக்கத் தொடங்குங்க. அப்படி செஞ்சா இலக்கணம் அவங்களுக்கு இனிக்கும். அப்போ தகுதி தேர்வு மட்டுமல்ல, கற்பித்தல் அப்படிங்கிற மாபெரும் பயணமும் உங்களுக்கு மிகவும் இனிமையாக மாறும். அந்த அழகிய பயணத்திற்கு எங்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான தேடலில் சந்திப்போம்.